உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் சரி டிவின் டிவி நேயர்களே, வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 22/6/2025 முதல் 28/6/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கீர்த்திகை வரதை கடைபிடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் கீர்த்திகை ஆரம்பிக்குது. உடனே காலையிலே போயிடாதீங்க, சாயங்காலமாக போங்க. திங்கட்கிழமையும் கீர்த்திகையும் இருக்குது, அப்போவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? 23/6/2025 திங்கட்கிழமை சோம பிரதோஷம், கீர்த்திகை நட்சத்திரம் காலையில் இருக்கும். முருகனை பார்க்குறவங்க தரிசனம் பண்ணிக்கோங்க. 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் யாகம் நடக்கும். ஏன்னா நம்ம நைட்டில் பண்ணுற பூஜை இரவில் அமாவாசை இருந்தால் தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அதனால் அந்த நேரத்தில் தான் அமாவாசை ஆரம்பிக்குது. இரவு 7 மணிக்கு நாங்கள் 6:30 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எல்லோரும் 6:30 மணிக்கு வந்துடுங்க. அமாவாசை யாகத்தில் கலந்துக்கணும்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்துடுங்க. எப்போதுமே அமாவாசை ஆனால் நம்ம திருக்கோவிலில் மிக பிரம்மாண்டமான முறையில் யாகங்கள் நடக்கும். அதுலேயும் மகாலட்சுமி ஹோமம், குபேரன் சித்திரலேக ஹோமம் இதெல்லாம் சிறப்பான முறையில் நடக்கும். அதில் கலந்துக்கிறவங்களுக்கு அமாவாசை யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். இது வந்து உங்கள் வீட்டில் வாசலில் கட்டினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிஃப்ட் பாக்ஸுங்கிறது ரொம்ப விசேஷமானது. உங்கள் வீட்டில் கட்டினீங்களா எதிர்மறையான விஷயங்கள் தடைபட்டு சுபகாரியங்கள் நடக்கும். சின்ன சின்ன தடை கூட உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். லக்ஷ்மி ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் அமாவாசை ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு வராது. இதை உங்கள் வீட்டில் கட்டிட்டீங்களா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் உங்கள் வீட்டுக்கு வராது. பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வீட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அமாவாசை ஹோமத்தில் கலந்துக்கிறவங்க இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. இதுக்கு கட்டணம் வசூல் பண்ணுறோம், 100 ரூபா. ஓகேவா? அதே போல் அமாவாசை ஹோமத்தில் கலந்துக்கிறவங்க தீர்த்த பாட்டில், பன்னீர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு அதில் வந்து ஒரு சில மூலிகை படிகள் போட்டு கொடுக்குறோம். அது வீட்டில் தெளிச்சுக்கோங்க. லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அமாவாசையில் வரவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அமாவாசை வரவங்க பன்னீர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? சின்ன பன்னீர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் உங்களுக்கு வந்து தீர்த்தம் கலந்து கொடுத்துறேன். அதை 1 மாதத்துக்கு பயன்படுத்தி மறுபடியும் அடுத்த அமாவாசைக்கு வரும்போது மறுபடியும் புது பாட்டில் வாங்கிட்டு வாங்க. அது ஃப்ரீ தான், எந்த ஒரு கட்டணமும் இல்லை. சரிங்களா? 25/6/2025 புதன்கிழமை சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது. சாயங்காலம் 4 மணிக்குள்ளே போகிற கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். நல்லது அனைத்தும் நடக்கும். 26/6/2025 வியாழக்கிழமை வாராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம். வாராகியோ தேவியை 9 நாள் விழா கொண்டாடுவாங்க. ரொம்ப சிறப்பான பூஜைகள் ஆரம்பமாக போகுது. வாராகி பக்தர்கள்லாம் 9 நாள் பூஜைக்கு தயாராகிக்கோங்க. 27/6/2025 வெள்ளிக்கிழமை அமிர்தலட்சுமி விரதம் கடைபிடிக்கணும். அமிர்தலட்சுமி அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. அதாவது பகவான் மோகினி அவதாரம் எடுத்தப்போ அமிர்தலட்சுமியோட அனுகிரகம் பெறலாம். ஏன்னா மோகினி அவதாரம் விஷ்ணு எடுத்துகிறப்ப அமிர்தலட்சுமியாக மாறி அவங்களும் விஷ்ணு கூட சேர்ந்து தான் அமிர்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களாம். இதுதான் ஐதீகம். அமிர்தலட்சுமி அதை சாப்பிட்டா நீண்ட ஆயுளோடு இருக்கலாமா. அதனால் வெள்ளிக்கிழமை அமிர்தலட்சுமி விரதம் வீட்டில் ஒரு தீர்த்தம் வச்சு அமிர்தலட்சுமி ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. நம்ம திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை 108 வலம்புரி சங்கு பூஜை செஞ்சு அபிஷேகம் பண்ண போகிறோம். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் கையால் சங்கு எடுத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வலம்புரி சங்கை தொடர்றது ரொம்ப பெரிய புண்ணியம். அதுவும் அபிஷேகம் பண்ணுறது அதை விட புண்ணியங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. அன்றைக்கி அமிர்தலட்சுமி விரதங்கிறதுனால அன்றைக்கி வர அத்தனை பக்தர்களுக்கும் சங்கு தீர்த்தம் அவங்களுக்கு பருகிறதுக்கு கிடைக்கும். நீங்களும் அமிர்தத்தை சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடு இருக்கலாங்கிற ஒரு நல்ல தகவல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை வர அமிர்தலட்சுமி விரதம் வந்து நம்ம திருக்கோயிலில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம திருக்கோயிலில் அமிர்தலட்சுமி இருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு பூஜைகளை செஞ்சு வழிபாடு பண்ணுறோம். நீங்களும் அமிர்தலட்சுமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் அமிர்தலட்சுமிகிட்ட வச்சு பிரார்த்தித்த தீர்த்த பிரசாதம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சங்கு பூஜை முடிஞ்ச உடனே சங்க தீர்த்தத்தோட அந்த தீர்த்தமும் கலந்து தரேன். நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் எதிர்மறை தடைகள் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் மாறிடும். உங்களுக்கு ஏதாவது மனசில் வச்சு எனக்கு யாரோ செஞ்சிட்டாங்கப்பா அதனால தான் பிடிக்கணும் இப்படிலாம் ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா?
அதே போல் வீட்டில் நீங்கள் தெளிக்கணுமா தான் அந்த தீர்த்தத்துக்கு நாங்கள் 108 ரூபா வாங்குகிறோம். அதையும் நான் தெளிவு பண்ணிடுறேன். நீங்கள் கோயிலுக்கு வர எல்லாத்துக்குமே பிரசாத தீர்த்தம் கொடுப்போம், கையில் வாங்கி குடிக்கிறது. அது காசு இல்லை, ஓகேவா? நாங்கள் எல்லாத்தையும் காசு பண்ண மாட்டோம், ஓகேவா? அது ரொம்ப முக்கியமாக இது பண்ணுங்க. இது எதுக்குன்னா, இப்போ நம்ம பூஜை பண்ணுறோன்னா சுவாமிக்கு மாலை இதெல்லாம் வாங்கணும் இல்லையா? அன்றைக்கி ஒரு பாயாசம் பண்ணுவோம், அதுக்கான செலவு. அதுக்கு தான் கூட 108 ரூபாங்கிறமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அது ரொம்ப விசேஷம். அதை நீங்கள் அந்த சங்கு தீர்த்தம் வீட்டில் போய் தெளித்தா அதை நீங்கள் தெளித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த வாரத்தில் வந்துட்டிங்கன்னா அடுத்து 1 மாதம் கழித்து நீங்கள் மற்ற நாள் வந்துட்டு 1 மாதம் கழித்து மறுபடியும் தீர்த்தம் வாங்கிட்டு போனீங்களாக போதும். அந்த தீர்த்தம் ரெகுலராக உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தடைகள் நிவர்த்தியாகி லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கிறத நீங்கள் உணரலாம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஒரு அன்பு அறிவிப்பு. ரொம்ப காலமாக நம்ம சொல்லியிருந்தோம், கோவில் பக்கத்தில் இந்த பக்கம் பாருங்கள், நம்ம அன்னதான மண்டபம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சில பேர் எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருந்தீங்க. அது ஆனால் ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டாக தான் சேர்ந்தது. சரி, அதை வச்சு நம்ம அதை பண்ணோமா லாக் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மறுபடியும் சரி, அது அப்படியே விட வேண்டாம், அது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, எதுவும் மறுபடியும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி எடுத்திருக்கோம். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் நான் பைப்பு அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கி வேலை நடந்துகிட்டு இருக்குது, ஓகேவா? இப்போ உங்ககிட்ட என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு மேலே போகிற அட்டையும் கீழே போகிறதுக்கான டைல்ஸும் தேவைப்படுது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. இது நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக பண்ண வேண்டாம், நான் எதையுமே நான் ஃப்ரீயாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு நாள் பூஜை, உங்கள் குடும்ப பூஜைகள் பண்ணிக்கலாம், நித்திய பூஜையில் கலந்துக்கலாம். அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம், ஓகேவா? இந்த அன்னதான மண்டபத்தில் நீங்களும் பயன்பெறணும்னு ஆசைப்பட்றீங்களா? கட்டாயம் கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் என்ன கட்டணங்கிறது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கட்டணத்துக்கு 1 டே பூஜை உங்கள் குடும்பத்துக்கு சார்பாக நான் பண்ணி கொடுத்துறேன், சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அனைவரும். இது ரொம்ப புண்ணியமும் கூட. ஏன்னா அது காலகாலத்துக்கு இருக்கும், ஓகேங்களா? ஒரு அன்னதான மண்டபங்கிறது ஒரு கோவிலில் போடுறது ரொம்ப பெருசாக தான் போடுறோம். நான் அப்போ அன்றைக்கி சின்ன பட்ஜெட்டாக பண்ணோம், இப்போ கொஞ்சம் பெருசாகவே பண்ணுறோம், ஃபுல்லாகவே நீட்டாக. நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், பாருங்கள். இப்போ கோயில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது அட்டையெல்லாம் போட்டுவிட்டு எப்படி மாறுங்கிறதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வார வாரம். ஏன்னா உங்கள்கிட்ட தெரியாமல் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அன்னதான கூட கட்டாயம் தேவைப்படுது நம்ம கோவிலுக்கு. ஏன்னா வர பக்தர்கள் அங்கே கீழேயே அங்கே உட்காந்து இடத்துல சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பாக அமையலை. ஏன்னா சுவாமி இருக்கிற இடத்துலேயே உட்காந்து எல்லாம் இது பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா கீழே தனியாக அன்னதான மண்டபம் பண்ணுறோம். நல்ல வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதைவே கோவிலுக்கான மண்டபமாக பண்ணிவிட்டு கீழே இதை டைனிங்காக இதை இந்த அன்னதான மண்டபத்துலேயே அப்படியே டைனிங் ஆட் பண்ணிக்கிட்டோமா நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம கோயிலை ரன் பண்ணிக்கலாம். நம்ம யார்கிட்டையும் அந்த மாதிரி அடிக்கடி கேட்காம இருந்துக்கலாம். அதுக்கான ஒரு வேலைகள் தான் இது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு இதை பாருங்கள். லக்ஷ்மி உங்களுக்கு என்ன உத்தரவு தராரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா இனிமேல் எந்த ஒரு விஷயமும் என்னிடம் இல்லை, எல்லாம் அவளிடம் தான் இருக்குது. நான் ஜஸ்ட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு பாலமாக நான் எப்பவும் இருப்பேன், சரிங்களா? பாருங்கள், நல்லது நிறையா நடக்கும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கேட்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது அன்னதான மண்டபத்துக்காக கேட்குறோம், சரிங்களா? அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. நான் வேறு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று பண்ண போகிறேன். இந்த அன்னதான மண்டபத்தில் இணைகிறவங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு ஒரு 108 பேர் தான் தேவை, அதிக பேர் இல்லை. 108 பேர் இணைஞ்சிட்டால் நம்ம அந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? குறைவான கட்டணம் தான். என்ன கட்டணம்னு தெரிஞ்சுக்க ஆசைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? தொடர்ந்து நம்ம வாரராசிக்குள்ளே போகலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பார். 3ஆம் இடத்துல சூரியன், குரு. 4ஆம் இடத்துல புதன். 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பார். 11ஆம் இடத்துல ராகு. 12ஆம் சனி பகவான் இருப்பார். ஒரே சனி பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். சுக்கிர பகவான் அடுத்த வாரத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்லது செய்வார், தயாராகிக்கோங்க. மேசராசிக்காரருக்கு கனவுகள் நிஜமாகும். கற்பனை எட்டாத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த வாரம் நல்லதுகள் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம்
நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தேடித்தருங்கிறதுல மாற்று கருத்தில்லை. காரணம், இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து பயணிக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வுகள், நல்லதுகள் அதிகம் நடக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு உங்களோட 10ஆம் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சுப செலவுகள் வரும். தொழில் சம்மந்தமான செலவுகளை தைரியமாக செய்யுங்க. அதன் மூலிமா லாபங்கள் அதிகம் கிடைக்கும். குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தாரோட சப்போர்ட்டுகள் இருக்கும். உறவுகள் உங்களுக்கு கை தூக்கி விடுவாங்க. எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தடைகள் நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், வருமானம் உயரக்கூடிய ஒரு வாரம், வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும், பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும், நண்பர்களோட உதவியால் வெற்றியை காண்பீர்கள். உடல்நலத்தில் மட்டும் அக்கறை செலுத்தணும். ஏன்னா ராசிநாதன் கேது கொடுக்கறதுனால, அதாவது உடல் உள்ளுறுப்பு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் தான் வரும், வெளியே எதுவும் தெரியாது. அதனால் உணவு எடுத்துக்கும் போது ஜாக்கிரதையாக எடுத்துக்கிறது நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்குது. நன்மை அதிகம் கிடைக்கும், மாற்று கருத்தில். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல இடத்துல வரணும் அமையும். திடீர் திருமணமாக இந்த வாரத்தில் ஃபிக்ஸ் ஆகலாம். வாழ்த்துக்கள். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியர்களுக்கு சின்ன சின்ன தயக்கம் குழப்பம் இருக்கும். மற்றபடி வேறு இதில் கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் இருக்கும். அதனால் டென்ஷன் ஆவீங்க. அப்படிலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இல்லைங்க, நல்லது நடக்கும். குழப்பம் வேண்டாம். நீங்கள் நல்லவங்க, தெளிவாக படிங்க. உங்களோட எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. கட்டாயம் நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் உறவுகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மனசுக்கும் பிடிச்சமான விஷயங்களை செய்து மகிழ்வர்கள். உற்றாவரங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஹெல்த்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் குடிங்க, கோபத்தை குறைங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற தடைகள் நிவர்த்தியாகும். நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் மனசுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்து மகிழ்வர்கள். நிறைய பேர்த்துக்கு உதவி செய்வீர்கள். அதன் மூலயமா அதிக உதவிகள் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் சோமவார பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். கீர்த்திகை வரதும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். தடைகள் நிவர்த்தியாகும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. அதிக ஒழுக்கம் எண்ணம் கொண்ட இந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் குரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான், 12ல் சுக்கிரன் 12லேருந்து உங்கள் ராசிக்கு வரத்துக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாரு. அதனால் நீங்கள் இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பயன்படுத்தினா எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி வாகனத்தை அடிக்கடி சரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தாரோட ஒத்துழைப்புகள் ஓரளவுக்கு இருக்கும். அம்மாவோட உடல்நலத்தில் அக்கறை எடுத்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கடன் அதிகம் வாங்காமல் குறைவாக வாங்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். அது என்ன நாளைக்கு பற்றி அசால்ட்டாக இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வாகன யோகம் உண்டு. புதிய வாகனம் மாற்றுறதுக்கு, புதிய வாகனம் வாங்குறது, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிங்க. ஒரு சிலர் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வழி கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எடுத்தால் தான் வெற்றி இருக்கும். அசால்ட்டாக இருந்தீங்களா இந்த வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு போய்டும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை ஏற்படும். கவனம் தேவை. ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் நட்பில் விரிசல் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் உங்கள் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்கள் சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன மன வருத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. 12ல் ராசிநாதன் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே தயக்கம், பயம் இதெல்லாம் வரும். அதே போல் அவமானங்கள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பொறுமையை கடைபிடிச்சாலும் நல்லது நடக்கும். இந்த வாரம் காலசிறப்பு தோஷத்தில் உங்கள் ராசி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம்.
இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். பாம்பு புற்றுள்ள கோயில்களுக்கோ இல்லை நாகநாதன் சுவாமி கோயிலுக்கோ இல்லை விநாயகர் இருக்கிற ராகு கேது ஆதிசேஷனை வழிபாடு பண்ணாவே ஓரளவுக்கு பிரச்சனை தரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு உங்கள் நண்பர்னு சொல்லிட்டு இருக்கிற அவரே உங்களுக்கு எதிராக மாதிரி உங்கள் மேலே வீண் பழி சுமந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் தோழிகளும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு அவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் வாராகி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ல் சனி பகவான், 11ல் சுக்கிர பகவான் இருப்பார். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. சுப செலவுகள் கொடுப்பார், வருமானம் அதிகரிக்கும். சூரியனும் குரு இருக்கிறனால பிரைட்டாக யோசிப்பீங்க ஓகேவா. அதே போல் காலசர்ப்ப தோஷத்தில் இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக, பார்த்து நடந்துக்கோங்க. செலவுகள் அதிகம் கொடுத்துருவார். அதே போல் பிரச்சனையும் கொஞ்சம் கொடுத்துருவார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சகோதரன் சகோதரிக்குள்ள பிரச்சனை, இட பிரச்சனை, தொழில் பிரச்சனை இதெல்லாம் வந்துடும், பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு உங்கள் வேலையாட்களுக்கும் உங்களுக்கு சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அமைதியாக இல்லைங்க. பேச்சை குறைச்சிருந்தீங்களாவே பாராட்டுகள் கிடைக்கும். இல்லைனா உங்கள் மேலே பழி போட்டுருவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வேலை போயிடும், அப்படி போகக்கூடாதுன்னு தான் நானும் பிரார்த்தனை பண்ணுறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பயணம் செஞ்சால் நல்லதுகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும், லாபகரமான விஷயங்கள் நடக்கும் இந்த வாரம். அதே சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தாரோட ஒத்துழைப்புகள் அதிகம் கிடைக்கும். இதை வச்சு உங்கள் நல்ல விஷயங்களை காப்பாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. அதே சமயத்தில் தந்தை வழி உறவினால ஒரு சில மனக்கஷ்டங்கள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும், எதிர்பார்த்த காரியம் வெற்றி. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி அவங்க ஃபேமிலியில் அழைச்சிட்டு போய் நீங்கள் வரன்னு தேர்ந்தீங்களா, சீக்கிரமாக வரணும் அமையும். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு நல்லதுகள் அதிகம் நடக்கும், குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும், பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. 2வது, தந்தைக்கு உங்களுக்கும் இந்த வாரத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுது. தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை வரலாம், பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். பணம் கையாளும் போது ஜாக்கிரதையாக இல்லைங்க. பணம் செலவு பண்ணும்போது சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா நல்லது. புண்ணிய காரியங்களுக்கு செலவு பண்ணாலும் புருஷங்கிட்ட கேட்டு பண்ணுங்கிறது விதி. அதனால் எந்த ஒரு விஷயம்னாலும் கேட்டு செய்யுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரப்போது, கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வாக்குவாதம் வரப்போது, கவனம் தேவை, பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அமிர்தலட்சுமி விரதம் கடைபிடிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வர மருத்துவ செலவுகள் குறைஞ்சி மகிழ்ச்சிகள் அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த ஒருத்தரோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது, உங்கள் ராசி 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 12ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பாங்க. உங்கள் ராசியில் இருக்கிற புதன் பகவான் உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்ன இந்த வாரம் ஃபுல்லாக சுப செலவுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, ஆனால் கட்டாயம் சுப செலவுகள் இருக்கும். ராசிக்கு 12ல் சூரியனும் குருவும் இருப்பாங்க. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த வாரம் நவகோள்கள் எல்லாமே காலசர்ப்ப தோஷம் இருக்குது. ராகு கேதுக்குள்ளேயே எல்லா கிரகமும் இருக்கும். அதனால் உங்களுக்கு காலசர்ப்ப தோஷமாக இருக்கிறதுனால
கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. திருச்செங்கோடு இந்த மாதிரி அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பாம்பு நாகநாதன் சுவாமி கோயில், திருநாகேஸ்வரம் அப்படி ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில், இல்லைனா பாம்பு புற்றுள்ள கோயிலுக்காவது போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மன ஆறுதல் இருக்கும். இல்லைனா நெகட்டிவ் மைண்டு வரும், கெட்ட கனவுகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. சின்ன சின்ன பயம் கொடுக்கும். உறவுகளால் பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எந்த விஷயம் செய்கிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். பொறுமை அவசியம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருக்கிறனால லாபகரமான விஷயம் நிறையா நடக்கும். நண்பர்களோட இணைஞ்சு நிறையா செய்வீங்க. திடீர் வருமானம் உண்டு, எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த வாரம். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். பாஸுக்கு உங்களுக்கு ஆகாது, சீனியருக்கு உங்களுக்கு ஆகாது. சின்ன சின்ன சண்டை வந்துடும், கோல் மூட்டுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா காலசிறப்பு தோஷத்தில் கிரகங்கள் அனைத்து இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். எந்த செயல் செய்தாலும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு செஞ்சீங்களா தடைகள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். இல்லைனா குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம், பகை விரோதம் வரும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன செலவுகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக உங்களோட கண் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிக்குள்ளே சண்டை சச்சரவு வரும், பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் வருமான உயர்வுகளும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமும் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பசங்க கன்னி பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்தே நல்ல வரணம் அமையும். திருமண அமைப்பாளர் மூலியமாக வரத்தேன்னா சீக்கிரமாக திருமணம் பண்ணிடலாம். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவருக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் தடை ஏற்படும், பார்த்து நடந்துக்கோங்க. பொறுமையாக இருந்தீங்களா எந்த ஒரு தடையும் வராது. இல்லைனா பயம்தான் வரும். பயம் நீங்கிறதுக்கு ஃபேமிலிகிட்ட சொல்லி தெளிவாகிக்கோங்க. சண்டை சச்சரவு வரும், பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அன்பாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் குழந்தைகள் திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அவங்க அடம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவங்கள மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துலேயும் கவனத்தில் வச்சு வேலை செய்யுங்க, அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. கோபத்தை குறைங்க. கோபம் ஜாஸ்தி பசங்க மேலே இல்லை, கணவர் மேலேயும் கோபத்தில் இருக்கிறீங்க, அதை குறைச்சிட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் சமாளித்து வெற்றி காணலாம். மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரம் கண்டிப்பாக சோமவார பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரம் விரதத்துலேயும் கலந்துக்கோங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய்க்கு இருப்பார், 7ஆம் இடத்துல ராகு இருப்பார், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 9ல் சுக்கிர பகவான் இருப்பார், 11ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா உறவுகளால் பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அங்கே முன்னாடி ஒரு தடை வருது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் பொறுமை அவசியங்கிறது புரிஞ்சுட்டிங்களா தடை நிவர்த்தியாகி சந்தோஷம் பிறக்கும். இல்லைனா தேவையில்லாத மன கஷ்டங்கள் அசௌகரியங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க செவ்வாய்க்கு எதுக்கிறதுனால எந்த செயல் செஞ்சாலும் செய்யுங்க. குறிப்பாக பூமி விஷயம், வாகன விஷயம் இதெல்லாம் ரொம்ப கவனித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, இல்லைனா நஷ்டம்தான். சொந்தமாக தொழில் செய்யும் நண்பர்களுக்கு 10 கூடவே 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. திடீர் பணவரவு உண்டு, சந்தோஷம் கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா பாராட்டுகள் கிடைக்கும். இல்லைனா அவங்களோட அவசர புத்தியால் வேலையில் பிரச்சனை வந்துடும். யார்கிட்டையும் கோவப்படாமல் இருந்துக்கோங்க. கோபத்தை தூண்டுவாங்க, பார்த்துக்கோங்க. உறவுக்குள்ளேயும் பகை விரோதம் வரப்போது பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்தராடும் விரோத பகை வரத்துக்கு ரெடியாக இருக்குது, விட்டு கொடுத்து போங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பூர்வீக சொத்தால் ஒரு சில பிரச்சனைகள் வரப்போது கவனமாக எதிர்கொண்டீங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா பிரச்சனைகள் பெருசாக இருக்கும். அதே போல் உடல் ஆரோக்கிய சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் ஒரு மெடிக்கல் செக்கப் போயிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் நீண்ட காலமாக ஒரு விண்ணப்பம் வச்சிட்ருக்கீங்க அரசாங்கத்தில், இந்த வாரத்தில் சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கவலை வேண்டாம். இந்த வாரம் ஒரு சின்ன மகிழ்ச்சியான செய்தியும் ஒரு பெரிய செலவுக்கான செய்தியும் கூடவே வரப்போது, பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் லாபகரமான விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்கள் கடின முயற்சிக்கு இந்த வாரம் வெற்றி கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர் மூலமாக வரம் தேடினீங்களா நல்ல வரணும் அமையும். கட்டாயம் அவங்கள அழைச்சிட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். அவங்க உறவினர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் வரம் தேடுங்க, அப்போ தான் வரணும் அமையும். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சூட்சமுக்கு செஞ்சு பாருங்கள், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம்.
மாணவ மாணவியருக்கு தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். ஆனால் என்ன தான் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டுருக்கும், புரியல, ஒரு தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வந்துடும். பார்த்து சுறுசுறுப்பாக ஆகிறதுக்கு என்னவோ அதை பண்ணிக்கோங்க. அதிகாலை விழிப்பு ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே கட்டாயம் சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்க்கு எதுக்குனால முன்கோபம் தலை வரும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா நல்லதுகள் நடக்கும். உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உணவு சமைக்கும் போது காரத்தை குறைச்சி பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா காரம் ஜாஸ்தியாக போட்டுருவீங்க, அளவு தெரியாமல் இருக்கிறீங்க. கொஞ்சம் நிதானிச்சிங்களா கரெக்டாக புரிஞ்சிடும். நல்லா சமைச்சிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் காலமாக சமைக்கிறது கரெக்டாக வரலன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. ரெண்டாவது, இந்த வாரத்தில் ஒரு நல்லவர் கூட மீட் பண்ணுவீங்க. ஒரு புதிய நட்பு உருவாகும். அதன் மூலிமா நன்மைகள் நிறையா கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகளும் பரிசுகள் கிடைக்கும். இந்த வாரம் திடீர் பண வரவு வந்து சந்தோஷம் கொடுக்கும். உறவுக்குள்ள பகை வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வாராகி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. கன்னியமான இனம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ல் சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், குரு, 11ஆம் இடத்துல புதன், 12ல் செவ்வாய்க்கு எதிர்ப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சந்திராஷ்டமம் இருக்குது. ஒரு நாள் தான், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சந்திராஷ்டமம். நாளைக்கு அமைதியாக இருந்துட்டிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்க்கிறது நல்லது தான். செலவுகள் ஜாஸ்தி வரும், பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயத்தில் சகோதரன் சகோதரிக்குள்ளே பகை விரோதம் வரும். சொத்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஒரு சிலருக்கு, பார்த்துக்கோங்க. இரத்த காயம் ஒரு சிலருக்கு ஏற்படும், கவனம், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வாய்ப்பு இருந்தால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ ஒரு பலி கொடுத்துருங்க. சைவமாக இருந்தால் எலுமிச்சங்காய் அறுத்து போட்டு 4 அறுத்து அதுலேருந்து சிகப்பு தடவி ரத்தமாக வருது இல்லையா, அதை எடுத்து நெத்திலி மார்கழியும் போட்டு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய சிக்கல் வருது. அதுவும் நட்புக்குள்ளே விரோதம் பகை வரப்போகுது. பெண்களால் அவமானம் வருதுன்னு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. அங்கே அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு உணவும் வஸ்திரமும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிற தடை நிவர்த்தியாகி நன்மைகள் நடக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்கள்கிட்ட இருக்கிற வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள், அப்போ தான் கேட்டுக்குவார். வராத பணம் கைக்கு வரத்துக்கு அருகாமையில் இருக்கிற பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்போ தான் தடை நிவர்த்தியாகி பணம் வர ஆரம்பிக்கும். அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நீங்கள் ஒரு சின்ன பூ அடித்து கேட்டால் கூட அந்த அம்மா உங்களுக்கு கருணை காட்டுறாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் பிஸ்னஸ்க்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள், நல்லதுக்கு நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகம் வருது, இடமாற்றங்கள் கொடுக்குது, சொத்து பிரச்சனை வரப்போகுது, பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் தடைகள் வரும், அதை சமாளிச்சுக்கோங்க. இயற்கையாக வரக்கூடிய தடைகள் தான், அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு செயற்கையாக கூட வரலாம். அப்படி வரவங்க முருகன் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா தடை நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சி எடுத்தால் தான் வெற்றி கிடைக்கும், இல்லைனா காரிய தடை ஏற்படும். கொஞ்சம் காலமாகவே காரிய தடை இருக்குது, அடுத்து வர தான் நிவர்த்தி ஆகுது. அது வரைக்கும் அமைதியாக இருந்துக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். கல்யாணம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும், இல்லைனா அது ஒரு பிரச்சனையில் போய் முடியும், பார்த்துக்கோங்க. அப்படி பிரச்சனையாக இருக்குன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு பஞ்சமுகம் விளக்கு ஏற்றிட்டு போய் குலதெய்வத்தில் ஏற்றுங்க, கண்டிப்பாக தடை நிவர்த்தி ஆகும். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும், தடைகள் நிவர்த்தியாகி நல்லது இருக்கும், நிறையா சப்போர்ட்டுகள் கிடைக்கும். ஹெல்த்து மேலே மட்டும் அக்கறை வேணும், பார்த்துக்கிட்டிங்களா நல்லது. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள், பாராட்டுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைக்குள்ளே விரோதம் பகை வந்துடும், வீண் பழி சொல் வந்துடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. செய்யாத தவறுக்கு குற்றவாளியாக்கப்படுவீங்க, கவனம் தேவை. ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கோங்க, பொறுமை அவசியம் தேவை. வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அதிர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்காதீங்க. அதிர்ச்சியாக இருக்கிற விஷயங்களில் எதையும் பார்க்காதீங்க. அது நீங்கள் ரொம்ப இலகின மனசுக்காரங்க, அதெல்லாம் பண்ணிங்களா உங்களுக்கு சரி வராது, பார்த்து நடந்துக்கோங்க.
வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதுல வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களை போட்டு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் எதிரி, பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லா ரகசியத்தையும் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது, வேலை போச்சுன்னா அப்போ புரியும். இதோட வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். கீர்த்திகை அன்னைக்கு போயிட்டு வந்துடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. துடிப்பும் துணிவும் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நல்ல விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். 9ஆம் இடத்துல சூரியன் குரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருப்பார். 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, காலசர்ப்ப தோஷத்துலேருந்து விலகி இருக்கீங்க. அதனால் நல்லது நிறையா நடக்கும். ராசிநாதனோட பார்வை இருக்குது, நிறையா மாற்றங்கள் நடக்கும். குருவும் சூரியன் இணைஞ்சிருக்கிறாங்க, நிறையா உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். துளாராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 22ஆம் தேதி இரவு 11:03 முதல் 24ஆம் தேதி இரவு 11:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கவனம் இல்லைங்க. எதிரியை வீழ்த்துறதுக்கு வழி கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்தி வீழ்த்துங்க, அதுதான் நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால தொழில் சம்பந்தமான புதிய ஐடியாக்கள் வரும். அதை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நட்போட உதவியால் நல்லது நடக்கும். பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும். பிரச்சனைகள் குறையும், நிம்மதி கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதே போல் வண்டி வாகனம் வாங்குவீங்க. அரசாங்க வழக்குகள்லாம் வெற்றி கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிற வழக்கு வெற்றியாக மாறும். உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உங்களோட மூத்த சகோதரிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன மன வருத்தம் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு காத்திருக்குது. சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும். வாழ்த்துக்கள். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. புதிய நட்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்லதுக்கு நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கும். பணப்பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். மன சந்தோஷங்கள் கொடுக்கும். குழந்தைங்க மேலே அதிகம் அக்கறை எடுத்துக்குவீங்க. நல்லதுகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும். இந்த வாரம் திடீர் பண வரவு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அமிர்தலட்சுமி விரதம் கடைப்பிடிங்க, தடைகள் நிவர்த்தியாகும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கும். 9ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பார். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இல்லைங்க. அந்த ஆனி மாதம் முடிவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது. 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரம். அந்த காலகட்டங்களில் இருக்கும் முடிவுகள் கவனம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டுங்களும் 10ல் செவ்வாய்க்கு எதுங்கன்னா முன்கோபத்தால் பகை உருவாக்கிடும். பகை உருவாக்கம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அம்மாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. உங்களுக்கு வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. வாகனத்தில் ஏதாவது செலவுகளுக்கும், வாகனத்தை ஏதாவது புதிய செலவுகள் பண்ணிவிடுங்க. இருக்கிற வண்டியை சரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும். கோபத்தை குறைச்சிங்களா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. திடீர் சந்தோஷங்கள் வரும். நட்பு மூலிமா நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக பெண் நண்பர்கள் இருந்தாங்களா பகை ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமான
செலவுகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது. சொந்தங்கள் ஒன்று கூடி வரும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு மருத்துவ செலவுகள் திடீர்னு வரும். பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடினமான முயற்சியால் தான் வெற்றிகள் கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். திருமணத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்து தான் நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைக்கு பெற்றோர் பேச்சை கேட்டு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. எதுலேயும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடம்பு பிரச்சனை அந்த வாரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் நீங்கி தெளிவு இருக்கும். இல்லைனா அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா ஒரு பயம் இருக்கும். தூக்கமின்மை இருக்கும், பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு யாரும் சரியாக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா சமாளிச்சுக்கலாம். குறிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எனக்கு சந்திராஷ்டமனால வீண் பழி வரும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. செய்யாத தவறுகள் குற்றவாளி ஆக்குவாங்க, பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வாராகி நவராத்திரி விழாவுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். அதே போல் கீர்த்தி விரதம் கடைபிடிச்சிங்களா முருகன் அருளால் தடைகள் வெற்றி ஆகும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் குருவும், 8ல் புதனும், 9ல் செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வாரம். 26ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகள் கவனம் தேவை. இந்த 26ஆம் தேதி இரவு 1:40 தான் இருக்குது. ஆனால் 27 to 29 மனசில் வச்சுட்டிங்களா பயம் இருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கனால சகோதரன் சகோதரிக்குள்ள பகை விரோதம் வரதுக்காக புதிய முயற்சி கொஞ்சம் தள்ளி போடுங்க, அதுதான் நல்லது. திடீர் பண உறவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் பகை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொறுமை ரொம்ப அவசியம். அதை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். செவ்வாய்க்கு எதுவும் உங்களை குழப்புவார், பார்த்து நடந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஆறுதலாக இல்லைங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்களுக்கும், குறிப்பாக ரொம்ப வயசானவங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சமாளிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் புதிய நண்பர்கள் இணைவாங்க, அவங்க மூலிமா நல்லதுகள் நடக்கும். உறவுகளால் மட்டும் பகை விரோதம் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. புதிய முயற்சி செய்யும் போது யோசித்து செய்யுங்க. சுயஜாதத்துக்கும் பார்த்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாக இருக்கிறது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணும் அமைகிறது. ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் பாராட்டு பரிசுகளுக்கு புதிய நண்பர்களால் நல்லதுகள் நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு அம்மாவோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உங்களோட கால்வலி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு கால் வலி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் ராசியில் வலியெல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இல்லைங்க, நல்லது. தந்தையோட கோபத்துக்கு ஆளாக வந்தீங்களாவே நல்லது. அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. எல்லா விஷயம் கேட்டு ஆலோசனை கேட்டு தான் படுறீங்க. ஒரு சில விஷயங்களுக்கு அவர் கோபத்தில் இருக்கிறாங்கிறது உங்களுக்கே புரியுது, பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக சொல்லிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லா நன்மை கிடைக்கிது. அதே சமயத்தில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மன அசௌகரியங்கள் நடக்கும். இந்த வாரத்தில் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி கொடுங்க, பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், மனமாற்றம் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க.
மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், குரு, 7ஆம் இடத்துல புதன், 8ல் செவ்வாய் கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் இல்லை, நல்லதுகள் நிறைய நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், பிரச்சனைகள் தீரும், மனமகிழ்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பணத்தை அள்ளி கொடுக்க தயாராகிறார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா நிறையா பணம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8 கூடியவன் 6ஆம் இடத்துல மறைகிறார் சூரிய பகவான். அதனால் பிரச்சனைகள் குறையும். அரசாங்க சலுகைகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், அவசரப்பட வேண்டாம். வழக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது, கொஞ்சம் பாதகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போனீங்களா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லது. அடுத்த வாரம் 5ஆம் இடத்துக்கு வரதுனால தொழில் சம்பந்தமான லாபகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் அதிகம் நடக்கும். கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நல்லது, இல்லைனா ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு. இந்த வாரத்தில் நெருப்பு, காயம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. ஒரு சுப செய்தி வீட்டில் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் புதிய முயற்சி எடுத்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் தேடித்தரும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய நண்பர்களால் நல்லதுகள் நிறைய நடக்கும். புதிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண்கள், கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர்களால் நல்ல வர்ணம் அமையும், வாழ்த்துக்கள். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில தடைகள், சிக்கல்கள் வரும், கவனம் தேவை. படிப்பில் கவனம் இல்லைன்னா உங்கள் மேலே ரிமார்க் வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த வாரத்தில் லீவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செவ்வாய்க்கு எது 8ஆம் இடத்துல இருந்தால் குழப்பங்கள் வரும். கோபத்தை குறைச்சி நிதானம் வந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும், இல்லைனா பிரச்சனைகள் வந்துடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உறவுக்குள்ள சந்தோஷம் கிடைக்கும். புதிய நண்பர்களால் நல்லதுகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வருது. பாஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகலை, இல்லை சீனியருக்கு உங்களுக்கு ஆகலைன்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் மகாலட்சுமி கோயில் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அமிர்தலட்சுமி விரதம் கடைபிடிங்க, தடைகள் நிவர்த்தியாகி ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. குபேர யோகவுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார், 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், குரு, 6ஆம் இடத்துல புதன், 7ல் செவ்வாய் இருப்பார். காலசர்ப்ப தோஷத்தில் ஃபுல்லாக கிரகங்கள் இருக்குது. இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்டம் வந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பணத்தை கரெக்டாக செலவு பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் தேடி வரும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், பாராட்டுகள் கிடைக்கும், மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, பழி சொல்லுக்கும் பஞ்சம் இருக்காது, கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்காரங்க கேது கொடுக்கறதுனால வருமான தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முருகன் வழிபாடு பண்ணிங்கன்னா தடை நிவர்த்தியாகும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய வருமானம் கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பெரிய சிக்கலில் இருந்தீங்க, அதெல்லாம் நீங்கள் நல்லது நடக்கும். உறவுக்குள்ளே ஏற்பட்ட பகைக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வரும். பகையாகி போனவங்க உறவாடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நன்மை அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் தீர்வு இருக்கும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்க, நன்மையை முடியும். அதே சமயத்தில் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அரசியல் நட்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண்கள், கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன், சகோதரி திருமணம் பண்ண உறவுகள் வகையில் நீங்கள் வரன் தேடினீங்கன்னா சீக்கிரம் வரன் கிடைக்கும். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம், பாராட்டுகள் கிடைக்கும், பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மகிழ்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தார நன்மதிப்பு கிடைக்கும். புதிய விஷயங்களை தேடி மகிழ்வீர்கள், நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். புதிய விஷயங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அடகு வச்ச நகை வீட்டுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு எதுலேயும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன்.
சோமவார பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன், குரு இருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாய், கேதுவும், 12ல் ராகு இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதன் மூலிமா நல்லது நிறைய நடக்கும். உங்கள் ராசியில் சனி பகவானுக்கான ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படும். 3 சொட்டை நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க, உச்சந்தலையில் நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க 10 கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்த ஒரு ஆலோசனை கேட்டு செஞ்சிங்கன்னா தொழிலில் தடை நிவர்த்தியாகும். ஆனால் உங்களுக்கு இன்னும் மனசு ஒத்துக்கல, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள், பிரச்சனை நீங்கிடும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும். நண்பரோட உதவிகள் நல்லது நடக்கும். வேலை தொய்வு இல்லாமல் சீக்கிரமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறனால தொய்வு ஏற்படும். அந்த தொய்வை வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் திடீர் வருமான உயர்வுகள் வரும். பங்குச்சந்தையில் லாபம் அதிகம் கிடைக்கும். புதிய முயற்சி எடுப்பீங்க, அதன் மூலிமா லாபம் புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாரம். சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கான வழி பிறக்கும். ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஒரு பெரிய நட்பு கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவு மூலமாக வரம் தடுங்க, நல்ல வர நிச்சயம் கிடைக்கும். ரொம்ப காலமாக திருமண தடையாகிறவங்க உங்களோட ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பரிகாரம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை செலுத்துங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உணவில் அக்கறை ஆனந்தீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கனவுகள் நிச்சயமாகும். கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் பிரிந்து சென்ற உறவுகள் சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க, நல்லது. கணவருக்குள்ள சிறு சிறு சண்டைகள், பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசாங்க சம்பந்தமான முயற்சிகள் எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். கீர்த்தி அன்னைக்கு முருகன் கோயில் போய்ட்டு வந்தாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கட்டாயம் வாராகி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் வாராய்க்கு நிறையா தொடர்புகள் இருக்குது. வாராகி வழிபாடு பண்ணிங்கன்னா மகிழ்ச்சி அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை போதாரணி அமாவாசை இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அன்று தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோயிலில் மகா யாகம் நடக்கும். வாய்ப்புள்ள அனைவரும் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த கிஃப்ட் பாஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் நாங்கள் மூலிகை போட்டு தரோம். அதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிங்களா, உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.